நானும் புதுசு, வந்த பொண்ணும் புதுசு. எத்தனையோ பேர் எத்தனையோ வேண்டுதல் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு செலவு பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. பாப்பா வந்ததுல இருந்து இந்த மேசக்காரர் வேற பொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பச்சை கிளியை பச்சைக்குன்னு கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரு. முனியப்பா, ஏதோ இந்த மண்டல பூஜை முடிச்ச பிறகு ஏதோ உனக்கு எல்லாம் பெரிய பெரிய காப்பு கொடுப்பாங்க. என் இடத்துல ஆடு வாங்குறதுக்கு கோழி வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லை சாமி. வேணா எங்க பெட்டிக்கார குடல்கார மத்தளக்கார 3 பேர்த்துக்கு பலி கொடுத்துட்டு போற சாமி. எப்படியாவது அந்த பொண்ணை மட்டும் எனக்கு செட் பண்ணி வயசு ஆக முடியப்பா. ஏன்னா 3 பேருக்கு பலி கொடுத்துட்டா நாளைக்கு என்ன பண்ணுவ? கூத்துக்கு படுத்துட்டு தூங்கு. என்ன பண்றது? அவங்க போயிட்டு நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னா அட்வான்ஸ் வாங்கினா இன்னும் வேற ஆள் குடிச்சுக்கலாம் விடு. அப்படியா? தலைவர் எல்லாம் யூடியூப் எடுக்கிறார். அவர் எல்லாம் கூட்டு மத்தால் அடிக்க வேண்டியது, அவரை கூட்டு குழந்தை விட வேண்டியதா விட்டா அவங்களே இப்ப கூத்தாடிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. சரி, எனக்கு எப்படியாவது இந்த பொண்ணை செட் பண்ணி வைக்கணும். எப்படி வேணும் சாமி? முனியப்பா, பழைய முனியப்பா, புது முனியப்பா, வந்த பொண்ணு செட் ஆயிட்டுன்னா காலையில இந்த பையனையாவது உனக்கு பலி கொடுக்குற சாமி. என்னடா பண்ண போறேன்? அடுத்து தூக்குடா. என்ன பார்த்தா பாவமா தெரியே? உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. ஆனா அந்த பொண்ணு பார்த்தா உனக்கு எந்த மொழின்னு தெரியல. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? யாருன்னு? அண்ணன் விட்ட பொண்ணுடா. அண்ணன் விட்டு தான் இவ்வளவு நீளமா இருக்குது. என்னடா பனை மரத்துல பாதி விப்பாளா இருக்குது. அண்ணன் வீட்டு பொண்ணு. அண்ணன், அண்ணா, எனக்கு அந்த பொண்ணை எப்படியாவது நீ செட் பண்ணி வைக்கணும். பொண்ணு கரெக்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லைனா? அதுக்கெல்லாம் நிறைய மொட்டுக்கள் வேண்டும். மொட்டுக்கள் என்றால் வெட்டுக்கள். என்ன இத்தனை மொட்டுக்கு வெடிச்சிருக்குதே பத்தாதா? அதுல பாதி மொட்டு தூங்கி இருக்கு. அந்த பாதி மொட்டுக்கு எல்லாம் பாதி இடுப்பு செத்து விட்டது. அப்படியா? ஆமா அண்ணா, அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணணும்னா நல்லா சினிமா பாட்டு பாடணும். அப்படியா? நல்லா 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 நிறைய மொழி தெரியும்ல? எனக்கு மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். எல்லா பாஷையும் தெரியும். ஆமா, அதெல்லாம் எடுத்து விடு. அப்படியா? கலர் கலரா பாடு. நல்லா அப்படி இப்படி பேசு. நல்லா அப்படியே லவ் பண்ணுனா. அப்படியா? கொஞ்சமா தான் விடணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும். என்ன மரத்துக்கு ஓடிடாதா? ஆமா அண்ணா, இவ்வளவு அறிவுத்திறனையா பேசுறீங்க இல்ல? ஆமா. இவ்வளவு புதிரலா பெல்ல பேசுறீங்க இல்ல? சரி, நான் போடுற வெடிக்கதைக்கு வெளியே சொல்லு பாருங்க. எப்படி? நல்லா கேளு. 4 காலு. 4 காலு. பர்மிஷன். நல்லா கேளு. 8 காலு. ஓ, 8 காலா? ஆமா. சரி, 8 காலு. 8 கால். 4 கண்ணு. 4 கண். 2 வாலு. 2 வால். உயிரெல்லாம் மிருகம் எது? இப்படி மிருகம் இருக்கா? என்ன? 8 காலு, 4 கண்ணு, 2 தலையா? ஆமா, 2 வாலு. 2 வாலு. உயிரெல்லாம் மிருகம் அப்படின்னா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலனா. சரி, அது விடு. இன்னொரு படிக்காத. என்ன? ஒரு குருடன். குருடன். ஒரு செவடன். செவடன். ஒரு ஊமையன். குருடன் கொண்டாட்டிய செவடன் எடுத்துட்டா. அது ஊமையை பார்த்துட்டான். ஊமையை போய் குருடன் கிட்ட எப்படி சொல்லுவான்? வாயில சொல்லுவான். அவன் தான் ஊமையை நாச்சு எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? செய்கை காட்டிருப்பானா? அதுதான் அவனுக்கு கண்ணு தெரியல, எப்படி பாப்பான்? நல்லா கேளு. குருடன், செவடன், சரி, ஊமையன். குருடன் கொண்டாட்டிய செவடன் எடுத்துட்டான். அது ஊமையை பார்த்துட்டான். ஊமையை போய் குருடன் கிட்ட எப்படி சொல்லுவான்? அண்ணா, இதுக்கு நான் இப்ப சொல்ல மாட்டேன். சரி, நான் உள்ள போய் யோசனை பண்ணிடுறேன். வெடிக்கதைக்கு யோசனை பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். சரி, சொல்றதையா திருப்பி சொல்லு பாரு. எப்படி? 3 தடவை சொல்லணும். அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா. இது வரனா? இதெல்லாம் சொல்ல மாட்டேனா? என்ன? நான் அக்கா வீட்லயே அங்க படிச்சேன். அக்கா வீட்லயே படிச்சியா? அக்காலத்துல அப்படி படி. எங்க சொல்லு பார்க்கலாம். எப்படி? எதுல பாருனா? அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா. அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா. கரெக்ட். இதே விடாம 3 தடவை சொல்லு பார்க்கலாம். இத விடாம 3 நான் சொல்லி காட்டுறேன், அதே மாதிரி சொல்லணும். எப்படி? அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா, அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா, அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா. இப்படி சொல்லணுமா? இவ்வளவுதான். இவ்வளவுதான். அவ்வளவுதான். நிச்சயமா? சத்தியமா அவ்வளவுதான். ஏய், நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? சொல்லுறியா? பக்கவா. இப்ப பாரு சொல்றேன். நல்லா தொண்டையை தீட்டிக்கலாம். ஒரு அருவாமனை கொடு. டேய், எதுக்குடா தொண்டையை தீட்டுறேன்னா? இல்லடா, கரகரப்பா இருக்குல. கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போட்டுங்க. என்ன விளம்பரமா நடத்துறோம்? நீங்க சொல்றதுக்கு எல்லாம் டயலாக். என்ன சொல்லணும்? அம்மியில அரை புரண்டா. ஒரு டைம் சொல்லி காட்டியா? மறுபடியுமா? ஆமா, நான் சொன்ன நீ எப்ப சொல்லுவ? நான் இப்ப சொல்ற மாதிரி. அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா, அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா, அம்மியில அரை புரண்டா, அது மேல பருப்பு புரண்டா. அருமை. இந்த மாதிரி சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல ஆளே இல்ல. அதெல்லாம் வயித்துக்கு சோறு திக்கிறேன். இதெல்லாம் நீ இருக்கவே கூடாது. நாளைக்கு போயிடுவேன் மெட்ராஸ். அண்ணா, அம்மியில தானே? அம்மியில இங்க வா. இப்ப நான் சொல்லணும். ஆமா, இங்க ஒரு டைம் சொல்லு. போடா.
எதை சொன்னாலும் தெரியும். என்ன மயில் குடும்பம் வந்தீங்க? இல்லண்ணா, இது வந்து நிறைய ஒரே வார்த்தையை பல டைம் லெட்டா போயிட்டு இருக்கும். ஆமா, அதனால இப்போதைக்கு எனக்கு மண்டையில ஏறல. அதனால உள்ள போய் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து சொல்றேன். அப்படி சொல்லலினா அதோ பாரு, அங்க தெரியுதா தூரத்துல ஒரு ஆயா என்ன கருப்பா உட்கார்ந்து இருக்குது. ஆமா, அந்த ஆயா பிஎம் என்ன என் மூஞ்சல துப்புறான். உனக்கு சொல்ல தெரியல, இந்த ஆயா பிஎம் என்ன மூஞ்சல் துப்புறதா? ஆமா ஆமா. ஏன்னா இந்நேரத்துக்கு அந்த ஆயா எங்கடா போய் பீப்பேன், அந்த இடத்துல நான் தேடிட்டு போய் அந்த ஆயா பேண்டு வச்ச பிறகு இருட்டுல போய் அது அந்த ஆயா பீதான பார்த்து அது எடுத்துட்டு வந்து என் வாயில போட்டு மென்னு கொண்டு வந்து மூஞ்சில தூள் தப்போம். அண்ணா கரண்ட்ல கை கொடுத்து செட்டால சாவ அந்த கிளவி பிஎம் முடிங்க மாட்டேன். அந்த ஆயா பெருமைப்படுது. எப்படி மாறா நம்ம பீத்து என்ன முட்டா அந்த ஆயா பேண்டு தர சொல்லி வட்டிலே வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏய் எவடியா வா, ஏய் பூஜா பூஜா